உலகத்தில் வேணா அதிகாரிகள் குறைத்திருக்கும் நாள் என்று சில குறிப்பிட்ட நாளை தான் செய்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா மண்டே ஆனால் என்னது குறைத்திருக்கும் நாள். என்ன குறையா இருந்தாலும் எப்படி எங்கே தான் எப்போ தான் போகணும், எப்போ தான் போகணும், மண்டே தான் போகணும். டியூஸ்டே போனால் அங்கே குறைத்திருக்கும் நாள் இல்லை. ஸோ மண்டே போனால் அங்கே பெட்டிஷன் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் நம்ம கத்துல அப்படி இல்லைங்க. நாம் எப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாலும் என்ன பிரச்சனையோடு இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய நெருக்கம் உலகத்தின் பார்வையிலே அது அற்பமாக இருக்கலாம். நாம் புலம்புவதும் நம்ம கதறுவதும் அவர்களுக்கு ஒரு அருவருப்பாக இருக்கலாம். ஆனால் நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம ஜெபத்தை கேட்க கர்த்தர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நாம கதறி கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது மாத்திரம் இல்லைங்க. நீ 102 சங்கீதம் 19-20 வாசித்தீங்கன்னா நாம் கண்ணீரோடு விடுகிற பெருமூச்சின் சத்தம் எதையா அது பெருமூச்சின் சத்தத்தை கூட அவர் கேட்கிறாராம். அப்ப எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? நம்முடைய பெருமூச்சு. எப்பங்க பெருமூச்சு வரும்? ரொம்ப வசனப்பட்டு மனசெல்லாம் உடைஞ்சு போய் வெளியில யாட்டி சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்க முடியல, பயங்கர டிப்ரெஷன், பயங்கர மன அழுத்தம், வாயை திறந்து பேசுவது கூட ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இல்லை. அந்த சூழ்நிலையில நம்மளை அறியாம நம்ம என்ன வரும்? அந்த பெருமூச்சு. என்னதான் அது ஒரு புலம்பரம் பார்த்தீங்களா? அந்த பெருமூச்சு கூட நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரா? கேட்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த ஜெபம்ங்கிறது தேவ ஜனங்களுடைய வல்லமையான ஒரு ஆயுதம். இன்னைக்கு தேவன் எப்படிப்பட்ட அறியாதனால தான் நீ தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் ஜெபம் குறைஞ்சிருச்சு. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா என் சத்தத்தை அவர் கேட்பார், எனக்கு நிச்சயம் ஜெபம் பதில் தருவார். இதை நம்ம புரிந்து கொள்ளாதனால பிரச்சனை வரும் பொழுது மனிதர்களை தேடுகிறோம். யார் எனக்கு உதவி செய்வான், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், யார் இந்த காரியத்தை எனக்கு வந்து நிற்பான், அவன் எங்க போனது பிரச்சனை மாறும் என்று மனிதர்களை தேடி தேடி ஓடி ஓடி சோர்ந்து போயிடுறோம், வெட்கப்படுறோம். அநேக நேரத்தில் கர்த்தரையும் முறுமுறுத்துறோம். ஒரு காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருப்பதற்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருப்பது எது அப்படின்னா ஜெபம் என்கிற ஆயுதம். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிக்கத்தான் அவங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஜெபம் இல்லாமல் முழங்காலில் நிற்காமல் ஒரு நாளும் ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை நீ எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, முதல்ல கர்த்தர் சர்வ வல்லவர் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் முழங்கால் நிற்கிற ஒரு ஜெப அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பல விதங்களில் பிசாசினால் நெருக்கப்படுகிறோம். வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, திருமணமானலா இருந்தாலும் சரி, வயதானலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்மை சுற்றி நடக்கிற எல்லா விதமான காரியத்தில் நாம் ஜெயிப்பதற்கு முழங்காலின் ஜெபம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜெபிக்க விருப்பமுள்ள கிறிஸ்தவர்கள் ரொம்ப சொற்பம். ஜெபங்கிறத ஒரு பெரிய ஆயுதமாகவே நீ கிறிஸ்து நினைப்பதில்லை. பல நேரங்களில் ஜெபத்தை கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்துவோம். ஒரு பிரச்சனை வந்தா சுய புத்திங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்குவோம். சுய ஆலோசனை, மனித ஆலோசனை, அனுபவம், இந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து போராடி போராடி கடைசியில் எதுலையுமே நம்ம ஜெயிக்க முடியலன்னா கடைசி எங்க வந்து உட்கார்றோம்? ஜெபம். நம்ம கையில் இருக்கிற எல்லாவற்றை விட வல்லமை உள்ளது ஜெபம் என்னும் ஆயுதம். அல்லேலூயா. ஏன் நாம ஜெபிக்கணும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அதை குறித்து நம்ம விளங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் எதுக்கு அவசியம் அப்படின்னா, நீ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்தீங்கன்னா, உங்கள் எதிராளியே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறானாம். உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்க சமாதானத்தையும் எதிர்காலத்தையும் விழுங்க பார்க்கிற பிசாசிடம் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஆயுதம் ஜெபம் என்னும் ஆயுதம். அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் சாட்சி இல்லாம போவதுக்கு, தொழில முன்னேற்றம் இல்லாம போவதுக்கு, வேலையில பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை,
திடீர் போராட்டம், திடீர் பிரச்சனை, எப்படி சால்வ் பண்றது தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை விழுங்க பார்க்கிற பிசாசுங்கிற எதிராளி நமக்கு உண்டு. அவனை எதிர்த்து நின்று நம்மையும் நம்ம குடும்பத்தையும், நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும், நம்ம கற்றுக் கொடுத்த கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை பாதுகாக்கணும்னா அவனை எதிர்க்கிற ஒரு ஆயுதம் முழங்காலின் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டை பிசாசால் நெருங்கவே முடியாது. ஜெபிக்கிறவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க சத்துருவின் ஆயுதம் ஜெயம் எடுக்காது. ஆகவேதான் சொல்றேன், ஜெபம் அவசியம். நீங்க ஜெபிக்கலைன்னா உங்க வீட்டுக்குள்ள எங்க இருந்து பிசாசு போராடுவான்னு தெரியாது. கணவன் மூலமா, மனைவி மூலமா, பிள்ளைகள் மூலமா, உறவுகள் மூலமா, வேலை செய்யற இடத்துல எங்க இருந்து பிரச்சனை வரும்னு தெரியாது. சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு தெரியாது. ஏன் இந்த பிரச்சனைன்னு தெரியாது. போராடிக்கிட்டே இருப்போம். அது நீ முழங்கால மடக்கி பாருங்க, உங்களோடு போராடுகிற சத்துருவை ஜெயிக்கிற ஒரு பலத்தை உங்க முழங்காலில் தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு ஜெபம் அவசியம். அதே போல யோவான் 16:33 வாசித்தீங்கன்னா, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வர நமக்கு என்ன இருக்குது? பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. ஒருவேளை டிசைன் தான் வேற. சில பேருக்கு ஒவ்வொரு ரூபத்தில் வரும். சில பேருக்கு மனிதன் மூலமா வரும், சில பேருக்கு பொருட்கள் மூலமா வரும், சில பேருக்கு பலவீனத்தின் மூலமா வரும், சில பேருக்கு வேலை செய்யற இடத்துல, சில பேருக்கு வீட்டுக்குள்ள, சில பேர் இருக்கிற பகுதி எங்கிருந்தோ. ஆனா உபத்திரவம் அந்த உலகத்துல உண்டு. அந்த உபத்திரவங்களை மேற்கொண்டு உங்க சமாதானத்தை இழந்து போகாம கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கையை நீங்க மகிமையா அனுபவிக்கணும்னா உங்களுக்கு தேவை ஜெபம் என்கிற ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள். திடன் கொள்னா தைரியமா இரு. அந்த தைரியத்தை எது கொடுக்கணும்? ஜெபம் தான். நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டா சோர்ந்து போயிடுறோம், இல்ல ஒரு பலவீனம் வந்துட்டா சோர்ந்து போயிடுறோம். ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, இந்த வேலை நிரந்தரமா இல்லையா தெரியலையே, இந்த தேவை சந்திக்கப்படுமா இல்லையா தெரியலையே, இந்த தொழில ஒரு முன்னேற்றம் வருமா இல்லையா தெரியலையே, சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில திடன் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தாங்க ஜெபம் தேவை, அதுக்கு தான் ஜெபம் தேவை. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அடுத்து இன்னொரு விஷயம் கூட வாசிங்களேன். யோபு 23:14 வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். நல்ல கவனிங்க. யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை. இது எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிமையான காரியத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். உங்க பொருளாதார நிலைமை எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், உங்க சந்ததி எப்படி இருக்கணும், உங்க குடும்ப சமாதானம் எப்படி இருக்கணும், உங்க எதிர்காலம் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அதை கர்த்தர் கட்டா என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவதற்கு நம்மை சரியான பாதையில நம்மை கொண்டு செல்ல நமக்கு ஜெபம் தேவை. அல்லேலூயா.